ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இனிமேல் கவலையே பட வேணாம். இந்த தக்காளி சூப்பை வந்து போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சளியும் ஜெரிமான சக்தியும் அதிகமாக கிடைக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிற தக்காளிகளை வந்து அந்த கருப்பு கலரை நீக்கிட்டு ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெந்த தக்காளி பழங்களை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்க்குறேன். அப்போ தான் அந்த புளிப்பு வந்து அது நல்லா மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி தோலோடு நம்ம போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியான அளவு வச்சுருந்தோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து சோள மாவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து நைஸாக நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மிளகையும் தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். பாருங்கள், இதோட சக்கைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் வந்து இந்த தக்காளியோட நம்ம வடிகட்டினதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இதோட சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே அது வந்து திக்காக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டு முறைப்படி நம்ம பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து சுட வச்சா போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது நம்மள்ட்ட கார்ன் இருந்ததுன்னா கார்னு, இல்லைன்னா பேபி கார்னு, இல்லைன்னா ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம இது மேலே தூவி நம்ம வந்து கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வீட்டு முறைப்படி சூப் வந்து தக்காளி சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சளிக்காக இருக்கட்டும், இல்லை ஜெரிமானம் ஆகாமல் இருந்ததுனாலோ இந்த சூப்பை நம்ம வந்து ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். தக்காளி ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் அதிகமாக இந்த சூப்பை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து குடிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பராக சுவையான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆவி பறக்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சூப்பை வந்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. சளியும் நல்லா குறைஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணியே பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.